இன்க்ரிமெண்ட், பென்ஷன், பிஎஃப், மெடிக்கல் பாலிசி, ஏர்னிங் லீவ், கேஷுவல் லீவ், சிக் லீவ், இதை பற்றி தான் என் அப்பா அதிகமாக கவலைப்பட்டு என்கிட்ட பேசியிருக்கார். ஆனால் என் சித்தப்பா எது இதில் இன்வெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி அதிகமாக என்கிட்ட பேசியிருக்காரு. ஒரு கம்பெனியில் இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல ரெஸ்யூமை எப்படி ப்ரிப்பேர் பண்ணுங்கிறத பற்றி என் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. ஆனால் என் சித்தப்பா வியாபாரத்துக்கு தேவையான பல வேலைகளை முடிக்கிறதுக்கு ஆக்ஷன் பிளான், பட்ஜெட் பிளான் எப்படி போடுறதுங்கிறத பற்றி எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நாம் திரும்ப அந்த கதைக்கே வருவோம். நானும் பாலாவும் நாங்கள் நட்டு வச்ச காசு செடி வளரவே இல்லைன்னு சொல்லி உட்காந்து புலம்பிட்டு இருந்தோம். அந்த இடத்துக்கு எங்கள் அப்பா வந்தார். நாங்கள் செஞ்சுருக்கிற வேலையை பார்த்து சிரின்னு சிரித்தார். அட கடவுளே, காசு நட்டு வச்ச காசு வரும்னு யாரா சொன்னது உங்களுக்கு அப்படின்னு சொல்லி திரும்பவும் சிரித்தார். அப்பா, நீங்கள் தானே பணக்காரனா காசை வளர்க்கணும்னு சொன்னீங்க அப்படின்னு நான் கொஞ்சம் கோபமாக கேட்டேன். 2 பேரும் வீட்டு வாசல் வந்து உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு என் அப்பா என்னையும் பாலாவையும் ஒரு முறை முறைச்சார். தம்பிங்களா, நீங்கள் எடுத்த முயற்சி சூப்பர், ஆனால் இப்படிலாம் காசு வளராதரா அப்படின்னாரு எங்கள் அப்பா. அப்போ ராம் சொன்ன மாதிரி நாங்கள் ஏழை தானப்பா, எங்களால் பணக்காரரே ஆக முடியாதா அப்படின்னா அப்பாவையே கேட்டேன். முயற்சியே செய்யாதவன் தான் ஏழை. நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணியிருக்கீங்க. நிறைய பேர் பணக்கார ஆகணும்னு கனவு மட்டும் காண்பாங்க. தப்போ ரைட்டோ, நீங்கள் அதுக்காக மெனக்கட்டு ஒரு வேலை செஞ்சுருக்கீங்க. நான் உங்களை நினச்ச பெருமைப்படுறேன் அப்படின்னாரு எங்கள் அப்பா. என் வாய் சும்மா இருக்கல. அப்பா, நீங்கள் ஏன் இன்னும் பணக்காரராகலை அப்படின்னு கேட்டேன். என் அப்பாவோட முகம் மாறுச்சு. நான் ஏன் பணக்காராகலைன்னா, நான் பணக்காரதை பற்றி சிந்திக்கவே இல்லை. ஏன்னா நான் ஸ்கூல் டீச்சர் ஆகணும்னு தான் ஆசைப்பட்டேன். பணக்காராகணும்னு எந்த ஸ்கூல் டீச்சருமே நினைக்க மாட்டாங்க. நாங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பாடத்தை எப்படி சொல்லிக் கொடுக்கணும், நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கறத பற்றி தான் யோசிப்போம். ஆனால் நான் உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறேன். நீங்கள் உண்மையிலேயே பணக்காராகிறத பற்றி தெரிஞ்சுக்கணுன்னா பாலாவோட அப்பா, உன் சித்தப்பா, அவர்கிட்ட கற்றுக்கலாம் அப்படின்னு என் அப்பா சொன்னதுமே பாலா சடனாக திரும்பினா எங்கள் அப்பா பார்த்து, என்ன பெரியப்பா சொல்கிறீங்க, ஏன் அப்பாவா என ஆச்சரியமாக கேட்டான் பாலா. ஆமாம் பாலா, உங்கள் அப்பாவும் நானும் ஒரே ஆடிட்டர் தான் அக்கௌண்ட் செக் பண்ணிக்கிறோம். அந்த ஆடிட்டர் உங்கள் அப்பாவை பற்றி என்கிட்ட பெருமையாக பேசுவார். பிஸ்னஸில் உங்கள் அப்பா பயங்கரமான இன்டெலிஜென்ட்னு அந்த ஆடிட்டர் என்கிட்ட நிறையா டைம் சொல்லியிருக்காரு. ஏன் அப்பாவா அப்படின்னு பாலா ஆச்சரியமாக கேட்டான். ஆனால் பெரியப்பா, நீங்கள் சொல்கிற மாதிரி பார்த்தா எங்ககிட்ட ஒரு பெரிய வீடும் பெரிய கார் இருக்கணுமே. ஆனால் எங்கள் கிளாஸில் படிக்கிற பசங்கிட்ட இருக்க மாதிரி ஒரு பெரிய வீடும் பெரிய காரும் எங்ககிட்ட இல்லையே பெரியப்பா. ஒரு பெரிய வீடும் ஒரு பெரிய காரும் இருந்தால் நீ பணக்காரன்னு யார் சொன்னது? ராமோட அப்பா ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். நானும் அவரும் ஒரே கேட்டகரி தான். நான் கவர்மெண்ட்டுக்காக ஒர்க் பண்ணுறேன், அவர் ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறார். அவர் ஒர்க் பண்ணுற அந்த ஐடி கம்பெனி அவருக்கு கார் கொடுத்துருக்கு. ஐடி கம்பெனி இப்போது கொஞ்சம் பிரச்சனையில் இருக்குது. ஒரு கட்டத்தில் ராமோட அப்பா ஃபினான்சியலாக மிகப்பெரிய பிரச்சனையை சந்திப்பார். ஆனால் உங்கள் அப்பா கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டைப். அவர் ஒரு பெரிய சாம்ராஜ்யத்தை உருவாக்கிட்டு இருக்கான். ஒரு சில வருடங்களில் அவர் ஒரு மிகப்பெரிய பணக்காரராக மாறுவார்னு நான் நினைக்கிறேன். அவன் என் தம்பின்னு சொல்கிறதில் நான் இன்னும் கொஞ்சம் பெருமைப்படுறேன். என் சித்தப்பாவை பற்றி எங்கள் அப்பா சொன்னதை கேட்டு எனக்கும் பாலாவுக்கும் அவர் மேலே ஒரு மிகப்பெரிய மரியாதை உருவாச்சு. என் வாழ்க்கையிலே மிகவும் திருப்பு முனையாக அமைஞ்ச என் பணக்கார தந்தை, அதாவது என் சித்தப்பாவுடனான சந்திப்புக்காக நான் காத்துட்ருந்தேன். நீங்களும் காத்துட்ருங்க. பணக்கார தந்தை, ஏழை தந்தை இந்த புத்தகத்தோட
பயணிச்சிட்ருக்கோம். தொடர்ந்து பயணிப்போம். நன்றி. கணேஷ்குமார் ராஜேந்திரன், ராசிபாளையம்.